பிளே ஆஃப் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் நேற்று மேட்ச் ஆனது. டாஸ் வின் பண்ண எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேட்டிங் எடுக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இதுக்கு தான் மிக்கில் ஷாக்கை நாங்கள் வச்சிருக்கோமே, இவ்வளோ நாள் பெர்ஃபார்ம் பண்ணாமல் கரெக்டாக முக்கியமான மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணுவார் பாருங்கன்ற மாதிரி மொதல் ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா தலை சாயப்பட்டது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டம்ப் அவுட் போல்டு புடுங்குது, அப்படியே டக் அவுட் ஆகிட்டு போயிடாரு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவும் 3 ரன்ல காலி. அதுலேயே ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் இருக்கும்போது நிதிஷ் ரெட்டி 9 ரன்ல காலி. ஷபாஸ் அகமது வந்த பால்லே ஸ்டாக் பாலுக்கு 3 முக்கியமான விக்கெட் எடுத்துட்டு அப்படி மனுஷன் ஸ்டாக்கு. அது தொடர்ந்து திரிபாத்தியும் கால்சனும் ஒரு ஒரு அளவுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதான் எஸ்ஆர்ஹெச்சுக்கு உண்டான ஒரு அழகே வந்து பார்த்தீங்கன்னா 5 பேட்ஸ்மேன் அவுட் ஆனாலும் 6-7 நாங்கள் அடிப்போங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 35 பாலுக்கு 55 ரன் திரிபாத்தி இருக்கும்போது கால்சன் வந்து பார்த்தீங்கன்னா 21 பாலுக்கு 32 ரன் இருக்கும்போது கால்சன் வந்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி பால்ல வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாரு. அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் சமாத் வந்து அவருமே அடிச்சிட்டு இருக்கும்போது தேவையில்லாத ஒரு ரன் அவுட் திரிபாத்தி. இதே தான் பண்றாங்க எல்லா மேட்சும். ரீசெண்டான மேட்ச்ல ரன் அவுட் தேவையில்லாம ஆகி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி மேட்சே வந்து அப்படின்ற மாதிரி ஆகிற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ரன் அவுட்டுகள் மேக் பண்ணுது. திரிபாத்திலாம் உட்காந்து வந்து பெவிலியனுக்கே போகாம வந்து பார்த்தீங்கன்னா படிக்கேட்டில் உட்காந்து அழுதுகிட்டு தான் இருக்கே, கஷ்டமா இருந்ததுக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சன்வீர் சிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா டக் அவுட். அது தொடர்ந்து கமிங்ஸ் மட்டும் கடைசியில் வந்து கொஞ்சம் ஆடி 24 பால் 30 ரன் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 159 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க 19.3 ஓவரில். ஸோ 160 எடுத்தா வெற்றி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் ஆட வந்தாங்க. கேகேஆர் ஆட வந்த தருணத்துல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அதிரடி தான். இன்னைக்கு சால்ட் இல்லாட்டி கூட நான் வந்து அந்த ரோலை பண்றேன்ற மாதிரி குர்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா அடிச்சு தள்ளிட்டாருன்னே சொல்லலாம். 14 பாலுக்கு 23 ரன் நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு அவர் விக்கெட் போயிடுச்சு நடராஜன் பாலுக்கு. அதை தொடர்ந்து சுனில் நாராயணன் ஒரு 16 பாலுக்கு 21 ரன் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கமிங்ஸ் பால் அவுட் ஆயிட்டு. சரி, இது 2 பேருமே நல்ல ஓப்பனிங் கொடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பேட்ஸ்மேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக அடித்தாலே, அதாவது 80 பாலுக்கு 73 ரன் அப்படி கணக்கில் இருந்தது. பொறுமையாக அடிச்சா நம்ம ஜெயிச்சிருவோம்லான்னு இருக்கும்போது பொறுமையாக சீக்கிரம் அடிச்சு வீட்டுக்கு போவோம் வாங்க அப்படின்ற மாதிரி வெங்கடேஷ் ஐயர் வந்து 28 பாலுக்கு 50 ரன் 4 6 5 4 அப்படின்ற மாதிரி வந்து பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருந்த போது அந்த பக்கம் ஸ்டேஸ் அமைதியாக இருந்தால் திடீர்னு என்ன நினைச்சா இருந்தாலும் 24 பாலுக்கு 58 ரன் அடிச்சு அவரும் வந்து 4 6 5 4ன்ற மாதிரி மேட்சை சீக்கிரமாக 14வது ஓவர்லேயே முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 2024 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா ஆகிறாங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கௌதம் கம்பீர் ஐயா முகத்தில் எப்பயுமே சிரிப்பு வரலையே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸ் இருந்தாலும் பார்ப்போம். ஃபைனலுக்கு அடுத்து போக போகும் அணி யாருன்ற பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.